ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டோன் செயினில் டைப் 1 பார்த்தோம். இன்றைக்கி ஸ்டோன் செயினில் டைப் 2 பார்க்கலாம். இந்த டைப் 2 வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் சூயிங் த்ரெட்டில் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் சில்க் த்ரெட்டில் தான் நம்ம இது வந்து பண்ண போகிறோம். இது வந்து நம்ம 2 in 1 பர்பஸ் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழேருந்து த்ரெட் எடுத்து அதே மாதிரி அது கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போனோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினில். இப்போ டைப் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே பாப்பாவாக எடுக்க போகிறோம். புரியுதா? மேலேருந்து கரெக்டாக கீழேருந்து மேலே வந்துட்டு அது அப்படியே பக்கத்தில் குத்திட்டு கீழே போயிட்டு அகைன் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்ஸுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி அழகாக பாப்பாவாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த பாப்பா மாதிரியே தான் இது வந்து வரும். பாருங்கள், இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அவுட்லைனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் 2 ப்ராசஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அது வந்து நமக்கு வந்து ஸ்டோன் செயின் மட்டும்தான் தெரியும். இது வந்து நமக்கு வந்து த்ரெட்டோடு தெரியும். ஓகே, இதை ஃபைனலாக முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு அவுட்லைனுமே கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்டரில் ஒரு ஜரி த்ரெட்டில் இன்னொரு தடவை நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதுவும் மூவ் ஆகாது, எதுவுமே பண்ணாது. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டோனை மட்டும் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டணுன்றதில்ல. நம்ம வந்து எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டக்கூடாது ஸ்டோன் செயின் பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நம்ம நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கருத்து போயிடுது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நாளில் கருத்து போச்சு அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. நார்மல் த்ரெட்லேயே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து அழகாக வந்துடும். டைப் 1க்கு நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணுறோம், டைப் 2க்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? நல்லா கவனமாக பாருங்கள். தெரியுதா? அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் ரைட் சைட் திருப்பணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம வந்து ரைட் சைடு வந்து திருப்பணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு பக்கம் டேன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்தால் மட்டுமே தான் அதோடய எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இல்லைனா எட்ஜு வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிரும். அந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டால் நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த எட்ஜஸை வந்து கரெக்டாக இது பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும். அந்த எட்ஜ் கீழே இறங்குறதுக்கு நம்ம அப்படியே டைரெக்டாக கீழே இறக்கிற மாட்டோம். மேல் பக்கமாக ஒரு குட்டி லாக் போடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இதிலோட கீழே இறங்கணும். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துகிட்டு அதை கீழே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம இந்த பக்கம் டேன் ஆகுறதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாக் போட்டுட்டு தான் நம்ம டேன் ஆகுறோம். ஸோ நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 தடவை கொடுங்க. 2 தடவை கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அந்த ஸ்டோன்ஸ் மட்டுமே தான் தெரியும். கொடுத்துட்டு அதுக்கு அவுட்டரில் மறுபடி ஜரி த்ரெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியுதா? அந்த எட்ஜஸ் மட்டும் ஷார்ப்பாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையும் வந்து ஒரு திலகமில் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ரவுண்டில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அந்த ஷேப்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அந்த எட்ஜஸ் ஏன் இத்தனை ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து திரும்பணும். ஸோ அந்த எட்ஜஸ் திரும்பினா தான் நமக்கு வந்து அது வந்து அழகாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்லையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.